நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நிறைந்தது மட்டுமல்ல, எதிர்பார்ப்புகள் நிறைந்ததும் கூட. அந்த எதிர்பார்ப்புகள் சரியான முறையில் நமக்கு கைகூடவில்லை என்றாலோ, அந்த போராட்டம் தொடர்ந்து வருமானாலோ வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை நாம் இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் பலம் வாய்ந்தவை. அது குரு, இன்னொன்று சனி, அடுத்தது ராகுகேது. ராகுகேதுவை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆனாலும் கூட சில கிரகங்கள் பின்னோக்கி நகர்கின்ற என்ற ஒரு வக்ர நிலையை அடையும். அந்த நிலையை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலை அடைந்து வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன் ராசிக்குள்ளே, அதாவது தன் இடத்திலேயே வக்ரம் ஆக போகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷபத்தில் இருந்த அவர் மிருகசீரிஷத்தில் 1, 2 அந்த 2 அங்கேயே அவர் வக்ரகதியை அடைய போகின்றார். அதாவது ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தினாலும் கூட குருவினுடைய வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தும். கலைஞரின்ற நம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வும் குரு வக்ர பயிற்சி தான். இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 9/10/2024 முதல் 4/2/2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள் குருவினுடைய வக்ர பயிற்சி. உருகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் கிடைச்சா அதை பற்றி கொண்டு வெற்றி நோக்கி நகர்ந்தவர்களே என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ர பயிற்சி, இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு, துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்தவரை படாத பாடுபட்டு விட்டீர்கள். சிந்தியது கண்ணீர் அல்ல, அது செந்நீர் என்கிற அளவுக்கு நிறைய ஏமாற்றங்களையும் கடுமையான சோதனைகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு வக்ர பயிற்சி தருமான கண்டிப்பாக தரும். காரணம் என்னென்னா, இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினுடைய அற்புதமே மற்ற கிரகங்கள் தர முடியாததை, மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபொருளில் இது உங்களை காக்கின்ற ஒரு கவசம் இந்த குரு வக்ர பயிற்சி. குறுகிய காலம்தாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா பயன்படுத்தணும். அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு. துலாமை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரை 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்ததனால் மட்டுமே சில கடுமையான பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றினார். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு ஆயுள் பாவம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுள் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உடல்நிலை என்று சொல்வார்கள். துலாமை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த இடத்தில் குரு இருப்பதை விட பார்க்கின்ற பார்வை என்று பார்த்தா, குருவினுடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டாலே பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அந்த 5, 7, 9 என்பது எந்த இடங்களை எல்லாம் பார்க்கிறது, எந்த விதமான நற்பலனை நீங்கள் அடைய போகின்றீர்கள் என்பதை இப்போ நான் சொல்ல போகிறேன். தனுசுவை பொறுத்தவரைக்கும் 6ல் குரு இருந்தாலும் கூட அது கர்மபாவம், வேலை பாவமாக இருந்தாலும் கூட அவர் தனுசுவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பார்வைன்னு சொல்லுவாங்க. 5ஆம் பார்வையே 10ஆம் வீடு தொழில் பாவத்தை பார்க்கின்றார். அற்புதம் என்று சொல்வேன். ஒரு நல்ல வேலை அமையலுங்க. அந்த வேலை அமைந்தால் நமக்கு மனசு பிடிச்சதாக இருக்கணும். அந்த வேலை நம் வாழ்வுக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தலும், நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும். அவர் வேலைக்கு போகும்போது நிம்மதியாக போகணும், சந்தோஷமாக போகணும். அங்கே இருக்கின்ற போராட்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்வையே திருப்பிவிடும். அந்த வகையில் உங்கள் வேலையிலிருந்து வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்கள் வெற்றிக்கு, மேல் உயர்ந்த நிலைக்கு எது வரவிடாமல் தடுத்தது, அந்த நிலையிலிருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை தரப்போகிறது. நல்ல ஒரு பதவி உயர்வு, உங்கள் அறிவும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக, அதாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் 12ஆம் ஆயுள் பாவத்தை பார்ப்பதனால நீண்ட நாள் வருத்திய நோய் நொடிகளெல்லாம் நீங்கி, நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலைப்படக்கூடிய, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே விரய செலவாக, மருத்துவ சார்ந்த கடந்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி நிம்மதி தான். அதாவது நோய் மட்டுமல்லங்க, வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குருவினுடைய 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடு, அதே நேரத்தில் விரயபாவம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு விரயம் எப்படிலாம் வரும்னா, ஒன்றும் உடல் ரீதியாக வரும், இல்லை மன ரீதியாக வரும். அந்த உடல் ரீதியாக வந்த விரயமும் மன ரீதியாக அந்த விரயமும் கொஞ்சம் கூடியமாக படிப்படியாக
படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அடைவீர்கள். அதே நேரத்தில் குரு பகவானுடைய 7ஆம் பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு 5ஆம் வீடு தனபாவம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமே இல்லை என்று கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம். அதாவது ஒரு வேலையை செய்வதற்கு கடுமையாக போராடிங்க இல்லையா, நீ கவலைப்பட வேண்டாம். இறுதி பெற்றி உங்களுக்கு ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக வாங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் நல்ல கை நிறைய சம்பாதிச்ச கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியலை என்று கலங்கிய உங்கள் வாழ்க்கைக்கு கை நிறைய ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் 7ஆம் பார்வை தரப்போகிறது. குருவினுடைய 7ஆம் பார்வை துலாமை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனபாவத்தில் பதிவதனால பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு திருமண யோகத்தையும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் பழைய வண்டியை மாற்றி புது வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும். அதே நேரத்தில் குருவினுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது துலாம் ராசியை பார்த்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் பதிகின்றது. அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தையினுடைய அமைப்பு, வித்தை பாவம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அறிவும் திறமையும் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தலுங்க. அறிவும் திறமையும் விருந்துமிட்டாலும் போகிறது. அந்த அறிவும் திறமையும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பயன்படுத்த வேண்டும். இதுவரை அதை பயன்படுத்தாத உங்கள் வாழ்க்கையில் அதை நல்ல முறையில் செயல்படுத்தி தொழிலில் மலமலன வெற்றியை குவிப்பதற்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைத்து தரும். ஆக இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலம் வாய்ந்த பார்வை என்று சொல்லக்கூடிய 5, 7, 9 அத்தனையுமே சரியான முறையில் உங்கள் மீது பதிகின்றது. அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா அந்த விரயம் என்று சொல்லக்கூடியது, அதாவது விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது தேவையற்ற மனிதர்களுடைய அனாவசியமாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் ஈடுபடுவதோ அறிவும் இல்லாத மனிதர்களுடைய அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ கூடாது. இந்த காலத்திற்கு பார்த்திங்கன்னா தவறான பழக்கம் வழக்கங்களுடைய மனிதனுடைய காலமாக தான் நிறைய பேருடைய வாழ்வெல்லாம் இழப்பதை பார்க்கின்றோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விரயம் எப்படி வரும்? தவறான மனிதர்கள் மூலமாக, தவறான பழக்கம் மூலியமாக, தவறான எண்ணங்கள் தவறான பாதையை நோக்கி நகரும் பொழுது தான். ஆக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவும் திறமையுமே உங்களை காட்சி வரும். அதே நேரத்தில் தேக பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் இருந்தாலும் கூட இந்த 3 பலமும் உங்களுக்கு தேவையான வெற்றியை தரவில்லை. அந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரே பலம் எதுனா தெய்வ பலம்தான். அந்த என்னை பொறுத்தவரை குருவினுடைய அருமையான பார்வைங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு ஆயுள் பாவத்தை தருகின்றார். நீண்ட ஆயுளும் நிறைய செல்வத்தோடு வாழக்கூடியது. தலைக்கு தலைப்பையோடு போகிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் மூலம் தருகின்றார். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி நோக்கி இறங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சிக்கு துலாம் ராசிக்கு அமைக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியினுடைய ஆலயம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளேயே அமைந்துள்ளது. 6 அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த ஆலயம் சென்று குரு பகவானுக்கு ஒரு நல்ல நதியை ஏற்றி ஒரு மஞ்சள் வஸ்திரம் தாழ்த்தி மனமுருக அவரை பிரார்த்தனை செய்வீர்களானால் குரு பகவான் தரக்கூடிய அந்த விரயத்தை மாற்றி அதாவது விரயத்தை சுப விரயமாக மாற்றிவிட ஒரு வல்லமையை தருவார். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற துலாம் ராசிக்காரர்களே, எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் கூட உங்களுடைய அறிவும் திறமையும் மட்டுமே உங்களை காப்பாற்றியது. நல்லது கெட்டு போது புரிபடாமல் வாடி உங்கள் மனசுக்கோ உங்களுடைய இழப்பிற்கும் ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியதுதான் காரணம். இந்த குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியில் 9ஆம் பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு அந்த 4ஆம் வீட்டில் படக்கூடிய இந்த வித்தை பாவம் அது உங்களையே காப்பாற்றிவிடும். கவலையே பட வேண்டாம். கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்கால பயமத்தை நீங்கி நிகழ்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு வக்ர பயிற்சி.